இப்போ டேர் என்னன்னா வந்து பிராங்க் கால் பண்ண போறோம் நம்ம. யாருக்கு பண்ணலாம்? ரோபோ அண்ணாக்கா இல்ல பிரியங்கா காக்கா? சொல்லுங்க. சீட் பெல்ட் போடலன்னு போலீஸ் பிடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லு. இல்லை மாமா போட்டிருந்தேன் நான் தான் போடலை அப்படின்னு சொல்லு. அப்பா நான் இப்போ இன்டர்வியூ வந்துட்டு இருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சு, நான் சீட் பெல்ட் போட்டிருந்தேன், மாமா சீட் பெல்ட் போடாததுனால போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதான் என் ஃபோனையும் அவரது சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கார்க்கையும் வாங்கி வச்சுட்டாங்க. நம்ம இங்க கேகே நகர் சைடு. அதனால மேடம் பேசணுன்றாங்க. கொடுக்கவா? ஹலோ. மேடம் வணக்கம் மேடம். ரோபோசங்கர் பேசுறேன் மேடம். ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அர்ஜென்ட்டா. புரியுது. ஒரு முக்கியமான இன்டர்வியூ போறாங்க. எப்பவுமே நான் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ட்ரக்கு அவேர்னஸ் எல்லாத்துலயும் நான் இருக்கக்கூடிய ஆளு. அதனால அது ஒரு சின்ன பிழை. இல்ல சார், புரியுது சார். ஆனா சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? நாங்க என்னதான் நீங்க எல்லாருக்குமே வந்து வீட்லயும் சரி வெளியே எங்கேயும் சரி காலேஜ் எங்க போனாலும் அவேர்னஸ் நான் தான் ஃபுல்லா பண்றது. சீட் பெல்ட், ட்ரிங்க் அண்ட் டிரைவ். புரியுது சார். சரி பாப்பா சார், எங்களுக்கு சீட் பெல்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க இல்லைங்க நாங்கள் கரெக்டாக தான் எப்பவுமே போடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. என்னங்க பண்ண முடியும்? நாங்கள் நல்லா ஃபோனை வாங்கிட்டோம். இல்லை சார். சரி சார் விட்டுறோம் சார். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் நான் வந்து லிட்டில் பாஸ் இன்டர்வியூ தான் சார் இருக்கோம். சும்மா பிராங்க் பண்ணோம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அவர் கண்டுபிடிச்சா பிராங்க் எனக்கா? அப்போ அட பாவீங்களா?